பாருங்க, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. மீனாவை மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் மச்சான் இங்க ஒன்னா சேர்ந்து நம்மள மேல அனுப்பிச்சிருவாங்க. அமைதியா இருந்தா எப்படி? அடையாளம் தெரியாத 4 பேரை அனுப்பிச்சு வைங்க. பாண்டிய மகாராஜா பக்கத்தூருக்கு போயிருக்காரு, தாலி வாங்கிட்டு வர. திரும்பி வரும்போது அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் தயவுல உங்க தங்கச்சி தீர்காயுசா 100 வருஷம் வாங்க. சந்தோஷமுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றியா. இருக்குங்க. வேற போலீஸ் ஸ்டேஷன் போ. சரி போ. ஏய் மடையா, இந்த பக்கம் போடா. இன்ஸ்பெக்டர் ஐயா, பெரிய பண்ணையோட ஆளுங்க தலைவர் பாண்டியனை ஐயனார் கோயில் கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க. ஐயா, அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. தலைவரை கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க முதல்ல பெரிய பணியை தடுத்து நிறுத்துங்க. அவர் துப்பாக்கியோட போறாரு. மாமா மாமா நில்லுங்க. என்ன? இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க நிறுத்தல, நம்ம மான மரியாதையெல்லாம் கட்ட வண்டி ஏறிடும். வெறுங்கையோட போவாதீங்க, துப்பாக்கியோட போங்க. தைரியமா சொல்லுங்க. ஐயா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு. என்னையா? இந்தாங்க மாங்கல்யம். என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, வண்டி கொடசாஞ்சிருச்சு. தலைவர் அப்பட்டமா போய் சொல்றார். மாமா, மாப்பிள, உங்க அப்பா என் மாமன் தலைவர் ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. எங்கப்பாவா? என்ன சொல்றீங்க? மாங்கல்யம் வாங்கிட்டு வர போன தலைவரை மடக்கி அடிச்சுட்டா முகூர்த்த நேரமும் தவறிடும், கல்யாணமும் நின்றுடும் தான். இப்படிப்பட்ட காரியத்தை எங்க அப்பா நிச்சயமா செய்ய மாட்டாரு. தாய் மாமா என் மேல நம்பிக்கை இல்லையா? மாப்பிள, தலைவர் உங்க அப்பா ஆள் வச்சு அடிச்சாருன்னு போலீஸ்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன? நில்லுங்க. என்ன அவசரப்படு? முதல்ல என் தங்க கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்க வேண்டாம். நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பரம்பரையா நடந்துகிட்டு வர்றது. சீக்கிரமா அதுக்கு ஒரு புத்துமொழி வச்சிடறேன். முதல்ல என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டு. சொன்னதை கேளுங்க, போங்க. பெரிய பண்ணைய விடுதலை பண்றதுக்காக பாண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கானா? 2 பயல்களும் ஒண்ணு சேர்ந்துட்டா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒன்னா சேரட்டுமே. பாண்டிய பெரிய பண்ணைய விடுதலை பண்ணி கொண்டாடுறாரு. வர வழியில பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பாண்டியன் பெரிய பண்ணைய தீர்த்து கட்டுறாரு. என்னப்பா சொல்ற நீ? பாண்டியன் கையால பெரிய பண்ண சாவறாரா இல்லையான்னு பாருங்களேன். வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். பாண்டியா, ஒரு சந்தேகம். நான் தான் உன்னை ஆள வச்சு அடிச்சேன்னு மத்தவங்க சொன்னாலும் அதை நம்பாம என்ன அழைச்சுக்கிட்டு போறியே, அது ஏன்? பின்னால இருந்து தாக்குற பழக்கம் பெரிய பண்ணையாருக்கு கிடையாது. அள வச்சு அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாண்டியா, உன் தங்கச்சி என் மருமகளா வரக்கூடாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தோம். அத மனசுல வச்சுக்காம கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழிவாங்காம இருக்கிறியே, நீதான்ப்பா மனுஷன். வா, உன் வீட்டுக்கு போலாம். என் வீட்டுக்கா? ஆமா, என் மருமகளை உடனே நான் ஆசீர்வாதம் பண்ணணும். வா. அடிடே, பள்ள பள்ள கீழே விழுந்தாடி, பள்ள பள்ள. ஏய், யாரு 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 விடாய் விடு விடு. ஏய், ஆமா உனக்கு விடு விடாய் இல்ல விடு. ஏய், விடு விடு. ஆமா ஏய், விடாய் விடு விடு விடு. பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை
பாண்டியன் கொலை பண்ணிட்டாரு. என்னது கொலை பண்ணிட்டாரா? ஆமாங்க, அவர் ஊர் ஜனங்க புடிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரமா வாங்க. போறேன் போய். எஸ் சார். எல்லா கான்ஸ்டபிள் கூட்டிட்டாங்க. போ, நான் பின்னாடியே வரேன். சரி சார். வாங்க வாங்க. சார், பெரிய பண்ணி பாண்டி கொலை பண்ணிட்டாரா? நோ, பாண்டியன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எப்ப பெரிய பண்ணிய கொலை பண்ணிட்டாங்களோ அடுத்தது அவங்க பாண்டியனை தான் எய்ம் பண்ணுவாங்க. முதல்ல பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வாங்க. இந்த இடம் தான் அவருக்கு சேஃப். என்னங்க, அண்ணனை இன்னும் காணுமே? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு மாப்ள, என்ன மாமா? சொல்லுங்க மாமா. அதை வாயால எப்படி மாப்ள சொல்லுவேன்? சொல்லு மாமா. பாண்டியன் பழைய பகைய மனசுல வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அப்பா பாடிய பஞ்சாயத்து மேடை மேல வச்சிருக்காங்க. போ. பாத்தீங்களா அந்த அக்கிரமத்தை? அப்பா, என் வார்த்தையை மீறி நடந்தா உன் முகத்திலையும் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அதே மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்பா. என்னங்க, கையெடு. தொடாத. என்னங்க, எங்க குடும்ப பக்கைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் என் கூட உறவாடி இருக்காரு. நிச்சயமா இல்ல. இல்லனா எங்க அப்பா ஏன் கொலை செய்யணும்? என்னங்க, அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. உனக்காக எங்க அப்பாவை எதிர்த்து நின்னேன். உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் புருஷனையே எதிர்த்து நின்னாங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட தாலி அறுத்துட்டாரு உங்க அண்ணன். அறுத்துருவேன் பயந்துட்டியா? உங்க அண்ணன மாதிரி நானும் நடந்துகிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பாடி. அஞ்சப்பா, உன் மாமனை நீயே கொன்னு பாண்டிய மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சியே, நீ பெரிய தியாகி. இந்த பாம்பேக்காரன் என் மேல சந்தேகப்பட்டான். நான் உண்மையானவன்றதை நிரூபிக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்ணேன். இந்த கோவில் மேல சத்தியம். ஆஹா. நம்ம அடுத்த பிளான் என்ன தெரியுமா? மாப்பிளைய யூஸ் பண்ணி பாண்டிய ஆத்தாவோட சமாதி இல்ல, அது ஒரே மடக்கு. என் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா அது என் தங்கச்சிக்காக தான் இருக்கும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நினைச்சவன புருஷனை அடைஞ்சும் என் தங்கச்சியால குடும்பம் நடத்த முடியாம போச்சு பாரு. அதை நினைச்சாதான் எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. தர்மத்துக்காக வாழ்ற நீங்க மனசு தளர விடக்கூடாது. பாண்டியனா மனசு தளர்றதா? இல்ல, இப்ப நினைச்சாலும் இதெல்லாம் தூள் தூளாக்கிட்டு வெளியே வந்துருவேன். ஆனா சட்டம் ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு தலைவடங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக திட்டம் போட்டு வெளியூர்காரங்களும் உள்ளூர்காரங்களும் எல்லாம் சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு. நான் வெளியில இருந்து அவங்க காரியத்துக்கு இறஞ்சிதா இருக்கும்னு நினைச்சு அந்த கொலைப்பழி என் தலைமையில சுமத்தி என்ன உள்ள தள்ளிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன், விட மாட்டேன். எதுக்கும் தங்கச்சி ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ ஜாக்கிரதையா இருமா. இந்த கைக்கு கரண்டியும் பிடிக்க தெரியும், தேவையான கத்தியும் பிடிக்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, தைரியமா இருக்காரு. நீ அவரை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னது ரொம்ப தப்பு. மழையே இடிஞ்சு விழுந்தாலும் மனம் தளராத என் அண்ணன் நான் வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்தா அவர் தாழ்க்க மாட்டான்னு தான் நான் வரல. மரியாதை உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா சொல்றேங்க, பெரிய பண்ணைய தலைவர் பாண்டியன் தாங்க கொலை பண்ணாரு. இன்ஸ்பெக்டர், இவன் இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிங்க.
நான் உண்மையாக சொன்னேன். உண்மையாக சொன்னேன். அடிக்காதீங்க. ஐயோ, உயிர் போதே, உயிர் போதே. ஐயோ, அடிக்காதீங்க. உயிர் போதே. இன்ஸ்பெக்டர், அவனை இங்க எடுத்துட்டு வாங்க. இப்போ உண்மையை சொல்றியா? உண்மையை சொன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவாங்க. பயப்படாத, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். தைரியமா சொல்லு. ஐயா, சொல்லுப்பா. பெரிய பண்ணைய கொலை பண்ணது அவங்க மச்சான் நஞ்சப்பன் தான். மாப்பிள, உங்க அப்பா சமாதிக்கு பால் மட்டும் ஊத்தின போதாது, அந்த பாண்டியனுடைய ரத்தத்தை ஊத்தணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பாண்டிய வெளியே வரணும்னா அவங்க அம்மா சமாதிய மாப்பிள மாப்பிள, நம்ம பரம விரோதி பாண்டியன் ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. இப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். தயாராவுங்க. அப்படியா? போலீஸ்ல பாண்டியன் சிக்கிறதுக்குள்ள கதையை நான் முடிச்சிடுறேன். மாப்பிள, உங்களுக்கு ஏன் இந்த வீண் சிரமம்? மாமன் நான் எதுக்கு இருக்கேன்? என்ன விடுங்க, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். மாமா, அப்பாவை கொலை பண்ண அந்த ஆளை நான் தான் பழிக்கு பழி வாங்கணும்.